தலை குளிச்சுட்டானா சமைக்க போயிருக்க? ஒரு மண்டலம் ஆகுற வரையும் தலை குளிச்சுட்டா அடுப்படிக்கே போகணும். ஆமாங்கத்த தலை குளிச்சுட்டு தான் சமைச்சிருக்கேன். துண்ணூறு குங்குமம்லாம் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே வச்சிருக்காளே, இது தப்பாச்சே. அவன் துணிக்கு பக்கத்துல உங்க துணி போடக்கூடாது, அதெல்லாம் தெரியாதா? பெட்ல எல்லாம் படுக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? ஆமாங்க சரிங்க. சரி சரி. யார்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க? அவர்கிட்ட தான். அவன்கிட்ட எல்லாம் போன்ல எல்லாம் பேசுற வெள்ளம் வச்சுக்க கூடாது. மதியத்துல விரதமா இருக்கவங்க தூங்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? இல்ல காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சதுனால தூக்கமா இருக்கு, அதனாலதான். காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு விளக்கெல்லாம் நீ தான் ஏத்தணும். உப்பு உரப்பெல்லாம் பார்க்காம உப்பு உரப்பெல்லாம் கரெக்டா இருக்க மாதிரி சமைக்கணும். எச்சி படவே கூடாது. காலையில அவன் குளிச்சுட்டு வரதுக்குள்ள பூஜை ஜாமெல்லாம் எடுத்து வச்சிருக்கணும். சாமி கும்பிட்டு சாப்பிட்ட பிறகுதான் நம்ம சாப்பிடணும். சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும்னு நினைக்கவே கூடாது. சாப்பாட்டுல நான் அந்த மாதிரி சாப்பாடுலாம் பத்தி நினைக்கவே கூடாது. முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு நாட் அலவுடு. தலை பரட்டையா இருக்கு, என்ன தேய்ச்சி தலையில எண்ணெய் வைக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? ஒரு நாள் எண்ணெய் தேய்க்கலனாலும் என் மண்டை பரட்டை ஆயிடுன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் 48 நாளைக்கு எண்ணெய் தேய்க்காம எப்படி இருக்க முடியும்? இதுக்கு மேலாம் என்னால பொறுக்க முடியாது. நான் போறேன் எங்க அப்பா வீட்டுக்கு. ஒரு மாசம் கழிச்சு நான் வந்துக்கிறேன். ஐயோ நில்லுடி போயிட்டு எல்லா வேலையும் நானே பாக்குற மாதிரி இருக்குமா? ஐயோ நின்று மன்னிச்சுக்கா, நான் கோச்சிக்காத நில்லுடி, போவாத நில்லு.